வணக்கம். நாங்கள் உங்கள் ஜூனியர் எம்ஜிஆர். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த கொரோனா பீரியடில் வந்து இங்கே தேனியில் ஆண்டிப்பட்டியில் வந்து ஃபுல்லாக அன்னதானம் எல்லாமே பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் பட வேலைகள் காரணமாக இங்கே வர முடியல. அண்ட் இப்போ வந்து எங்கள் மன்றத்தில், அதாவது ஜூனியர் எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்துலேருந்து ஒருத்தர் வந்து கவுன்சில் ஆக்கணும், ஜெகேஎன் அவர்கள். ஸோ என் தம்பி மாதிரி அவர். ஸோ அவர் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காரு. ஸோ அதுக்காக கூப்பிட்டாரு. ஸோ தேனிக்கு எப்போ வந்தாலும் சரி, இல்லை எந்த ஊருக்கு போனாலும் சரி, எம்ஜிஆர் ஐயா சிலைக்கு வந்து மாலை போடுறது வழக்கம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் ஐயா சிலைக்கு மாலை போட்டு அடுத்தது ஃபங்க்ஷனுக்கு போகலான்னு. ஸோ ஃபங்க்ஷன் போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி சாயங்காலம் சென்னை போகிறேன். சென்னை போய்ட்டு ஷூட்டு இருக்குது. ஸோ அதனால் அடுத்தடுத்த ஷூட்டு இருக்கிறனால கிளம்பிடுவேன். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து உங்களுடைய நிலைப்பாடு? என்னோட நிலைப்பாடா அதான், எப்போ இருந்தால் எப்படி இருந்தாலும் ரெட்டலை தான். ரெட்டலை எங்கே இருக்கோ அங்கே நான் நிச்சயமாக இருப்பேன். ஸோ பாகுபாடுலாம் கிடையாது. ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து உழைச்சா நல்லாயிருக்கும். அதுதான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. நானும் அதுதான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் ஆர்டிஸ்ட்ன்ற முறையில் இப்போ வந்து விஜய் சார் வந்து தனியாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, விஜய் அண்ணன் வந்து கட்சி ஆரம்பிச்சது சந்தோஷம் தான். ஏன்னா யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். யார் மக்களுக்கு வந்து நல்லது செய்கிறாங்களோ கட்சி ஆரம்பிக்கலாம். ஸோ நான் வரவேற்கிறது தான். ஓபிஎஸ் வந்து இந்த மாதிரி ரெட்டலை எங்களுக்கு தான் வருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நம்பிக்கையாக சொல்கிறாரு, நிச்சயமாக வரும் தான். அதான் சார் உங்கள் நிலைப்பாடு. அப்படி வரும்போது எடப்பாடி பக்கம் இருக்குமா, ஓபிஎஸ் பக்கம் இருக்குமா? அதான், ரெட்டலை எங்கே இருக்கோ அங்கே நான் இருப்பேன். ஆமாம், நிச்சயமாக. நான் இவ்வளோ இன்டர்வியூ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஐயா சைடில் தான் இருக்குது. ஸோ நிச்சயமாக அவரும் கஷ்டப்பட்டுருக்காரு. ஸோ அவர் மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ரெட்டலையை நடத்தினா நல்லாயிருக்கும். ஏன்னா அதுதான் எம்ஜிஆர் ஐயாவும் நினச்சாரு, ரெட்டலை உடையக்கூடாது, கட்சி உடையக்கூடாதுன்னு. ஸோ இப்போது 2, 3, 4 பிளவாக இருக்குது. ஸோ அது எல்லாருமே லைக் ஓபிஎஸ் ஐயா, எடப்பாடி ஐயா அப்படின்னு சொல்லலை. ஓபிஎஸ் ஐயாவும் சரி, எடப்பாடி ஐயாவும் சரி, டிடிவி ஐயாவும் சரி, சசிகலாவும் சரி, எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சால் நம்மளை யாருமே அசைக்க முடியாதுன்னு தெரியும் எல்லாருக்குமே, மக்களுக்கு எல்லாம் தெரியுமே. ஸோ அதுதான் என் ஆசையம். சமயத்தில் என்ன படம் பண்ணிட்டு? நானா இப்போ தான் 1947 முடித்தேன். நான் கௌதம் கார்த்திக் புகழ் எல்லாமே. ஸோ இப்போ அடுத்தது வந்து ஒரு மலையாள படம் கமிட் ஆகிருக்கேன் ஹீரோவாக. ஸோ அடுத்தது வெயிட்டிங், லொக்கேஷன் என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ ஐ திங்க் தலைவர் 171 நினைக்கிறேன். பிரச்சாரத்துக்கு வரீங்களா சார்? நிச்சயமாக, கண்டிப்பாக. நான் வராமல் யார் வருவா பின்ன? நிச்சயமா. எங்கள் ஊருக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஐயோ, நான் தான் நன்றி சொல்லணும். இந்த ஊருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஆண்டிப்பட்டி தொகுதின்ற போது என்னை வரவேற்ற தொகுதி அது. என்ன மட்டும் இல்லை, எம்ஜிஆரும் சரி, ஜானகி அம்மாவும் சரி, ஏடிஎம்கேவே வரவேற்ற ஒரு ஊர் இது, தேனியும் ஆண்டிப்பட்டியும். ஸோ அப்படியே நான் போட்டி போட்டாலும், எம்எல்ஏவாக போட்டி போட்டாலும், நான் கேட்குற தொகுதி ஆண்டிப்பட்டி தான். தேங்க்யூ.